ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாங்கள் புதுசாக ஆன்லைனில் ஒரு கேக்டஸ் அண்ட் பல்ப்ஸ் செடிங்கெல்லாம் வாங்கியிருந்தோம். அது அன்பாக்சிங் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நாங்கள் பிளாசம் கார்னர் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அவங்கக்கிட்டேருந்து வாங்கியிருந்தோம். சரி வாங்க பார்க்கலாம். பேக்கேஜிங்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. நல்லா அழகாகவே பேக் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து அதாவது பல்ப்ஸ், அதாவது பூச்செடிங்கெல்லாம் இருக்கும்ல, அந்த கிழங்குலேருந்து வளரக்கூடியது, அது வந்து ஒரு 4 வாங்கினேன். அவங்க வந்து ஒரு காம்போ 250 ரூபான்னு சொல்லி விற்றாங்க. அதில் வந்து ஒன்று மட்டும் வேணான்னு சொல்லி 200 ரூபாய்க்கு 4 கிழங்கு வகையான பூ வாங்கினேன், லில்லி மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 4-5 வகையான கேக்டஸ் வாங்கினேன். சரி வாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். இவங்க வந்து பாண்டிச்சேரியிலேருந்து சேல் பண்ணுறாங்க. நான் வந்து சென்னையிலேருந்து வாங்கினேன். அதுக்கு வந்து டெலிவரி சார்ஜஸ் ஒரு 50 to 60 ருபீஸ் சொன்னாங்க. சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஒரு கேக்டஸாக. ஃபர்ஸ்ட் கேக்டஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு மேன் கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து ஒரு 220 ருபீஸ்க்கு தந்தாங்க. ரீசனபிள் ப்ரைஸ் தான். அதாவது இந்த வயசானவங்களுக்கு வெள்ளை கலர் முடி இருக்கும்ல, அந்த மாதிரி இது ஓல்டு மேன் கேக்டஸ் அந்த மாதிரி ஒரு பேர் வந்தது இதுக்கு. ஆனால் இதில் கொஞ்சம் கொஞ்சம் முள் இருந்தது. ஆனால் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி வெள்ளை கலராக சாஃப்டான ஒரு பஞ்சு மாதிரி தான் அது சுற்றி இருக்கும். அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்ப்ஸ், அதாவது பிளாக் ஸ்பைடர் லில்லி அப்படின்னு இதை சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்போவில் தான் வந்தது. அதனால் இண்டிவிஜுவல் ப்ரைஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. காம்போவில் 4 பிளான்ட் 200 இல்லை 5 பிளான்ட் 250 ருபீஸ்க்கு அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்பைடர் லில்லி அப்படின்னு ஒரு பிளான்ட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சைஸில் இருக்குது பல்பு. இது பார்த்திங்கன்னா செம்பங்கியோட கிழங்கு, செம்பங்கி பூ தெரியும்ல, அதோட கிழங்கு. நெக்ஸ்ட்டு கேக்டஸ் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒப்பன்ஷியாவில் ஒரு வெரைட்டி. என்கிட்ட ஏற்கனவே ஒரு ஒப்பன்ஷியா இருக்குது. அது இல்லாத இது வேறு ஒரு வெரைட்டி வாங்கலாம்னு சொல்லி வாங்கினேன். என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முள் இருக்காது, ஆனால் இதில் வந்து முள் நிறைய இருக்குது. இது கையில் அங்கங்கே சின்ன சின்ன முள்ளாக நிறைய விரலில் ஒட்டிக்கிச்சு. இந்த ஒப்பன்ஷியா பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு வாங்கினேன் நான். அதுக்கப்புறம் இது வந்து பிரம்ம கமலம்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு நார்மல் மீடியம் சைஸில் இருந்தது இந்த பிளான்ட்டு. இது வந்து 100 ருபீஸ்க்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து என்ன கேக்டஸ் இருக்குன்னா, இது வந்து அவங்க கேக்டஸில் சக்யூலண்ட், இது வந்து காம்ப்ளிமெண்ட்டாக தந்தாங்க. மதர் ஆஃப் தௌசண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்டாக தந்தாங்க. நெக்ஸ்ட்டு பிளான்ட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு லில்லி பல்ப்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் லியோபார்டு லில்லி அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு சின்ன சின்ன பல்ப் வந்து ஒரு 5-6 தந்திருந்தாங்க ஒன்றாவே சேர்த்து. இது வந்து அந்த காம்போவில் சேர்த்து தான் வந்து வந்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு கேக்டஸ் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்டெனோ கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில டைம் இதை பிரெயின் கேக்டஸ்னு சொல்லுவாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இதை வாங்கணும்னு நினச்சிருந்தேன். இது வந்து ஒரு 130 150 தெரியல, அந்த ருபீஸ் தந்துருந்தாங்க. இதோட ஃப்ளவரும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஃப்ளவரில் நடுவில் வந்து பிங்க் கலர் மாதிரி கோடு மாதிரி இருக்கும். செம்ம அழகாக சின்னதாக இருக்கும். கேக்டஸ் ஆனால் சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. இருந்தாலும் அந்த ரேட்டுக்கு ஓகேன்னு சொல்லலாம். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு கேக்டஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுதான் வந்து இருக்கிறதுல பெரிய கேக்டஸ். ஆனால் வந்து இந்த கேக்டஸ் வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்லேயே தந்துருந்தாங்க. இது வந்து மேமலேரியா கம்ப்ரஸா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து முள் செம்ம அதிகமாக இருந்தது. வேறு ஆனால் நல்லா பெருசாக இருந்தது. கேக்டஸும் பெருசாக இருந்தது. 150 இல்லை 170 ருபீஸ் விற்றாங்க. அந்த ஒர்த்து தான் இந்த ப்ரைஸுக்கு. ப்ளஸ் வந்து பட்டோடு இருந்தது. இந்த கேக்டஸோட ஃப்ளவரும் வந்து சின்னதாக பிங்க் கலரில் இருக்கும், நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வாங்கின பிளான்ஸ் எல்லாம் இது தான். சரி, இப்போ நம்ம வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணதாக காமிச்சேன். இப்போ அவங்க எனக்கு அனுப்பும் போது இந்த கேக்டஸ் எப்படி இருந்தது, அதே மாதிரி தான் எனக்கு வந்திருக்கா அப்படின்றத உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக அவங்க அனுப்பிச்ச வீடியோவை நான் இப்போது அட்டாச் பண்ணுறேன். இது அவங்க எடுத்த வீடியோ. ஒரு கேக்டஸும் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க தந்தாங்க. ஓகே, இப்போது கேக்டஸை வந்து நான் எல்லாத்தையும் ரீபாட் பண்ணிட்டேன். பிரம்ம கமலம் மட்டும் ரொம்ப தின்னாக இருந்ததுனால அதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி வேணும்னு நான் நினச்சேன். அதனால் அதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டேன்.
மற்றபடி கேக்டஸ் வந்து நீங்கள் ரீபாட் பண்ண உடனே தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. ஒரு 2-3 டேஸ் கழித்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றலாம். ஏன்னா ரீபாட் பண்ண அடுத்த நிமிஷமே வந்து அது தண்ணி ஊற்றிங்கன்னா அது அழுகி போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த லில்லி பல்ப்ஸுக்கெலாம் நான் உடனே தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ இப்படி தான் நான் வந்து ரீபாட் பண்ணேன். தேங்க்யூ.